ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி தலையை வச்சு கொத்தமல்லி தொக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் இது ஊற்ற தேவையில்ல. நல்லா வானல் சூடானதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அடுத்து ஒரு 2 செகண்ட்லேயே நல்லா பொரித்து வெடிக்க ஆரம்பிக்கும். உடனடியாக நம்ம ஒரு 10 போல் நான் ஒரு கார மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது காரம் மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 12, 15 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடுகுலாம் வெடிக்கிறது நின்ன உடனே வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நான் காட்டின அந்த ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு தான் இன்றைக்கி தொக்கு செய்ய போகிறேன். அடிப்பாகத்தில் இருக்கிற ரொம்ப முத்தின தண்டை லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நான் ஒரு 4 விரக்கூட அளவுக்கான தண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போது இது நமக்கு தேவை கிடையாது. மீதமுள்ள தலையை நல்லா ஒரு 2 டைம் தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியில் காய வச்சு தண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் விட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வதக்கினதுக்கப்புறம் நமக்கு அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இப்போ ஈரம் எதுவும் இல்லை. அதே வானலில் சும்மா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தலைகளை எல்லாத்தையும் அள்ளி இதுக்குள்ளே போட்டுடலாம். இது என்னுடைய கையால் நல்லா ஒரு 4 பொடி அளவுக்கு தலை நிறையா இருக்குது. இது சூடு ஆக ஆக நல்லா குறைஞ்சி வந்துடும். பார்க்கும் பொழுது நிறைய தலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹீட்டில் தண்ணியெல்லாம் ஆவியாயிட்டு இலை நல்லா சுருங்கி வந்துடும். அது வரைக்கும் நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் இதை வதக்கி எடுக்கிறதுக்கு. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தொக்கு நம்ம தயிர் சாதம், ரச சாதம், அப்புறம் நம்ம இட்லி தோசைக்கெலாம் கூட செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அர்ஜென்ட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ இது ஆறட்டும். அடுத்ததாக கையோட நான் ஒரு மீடியம் சைஸ் 2 லெமன் அளவுக்கான புளியை எடுத்திருக்கேன். இதை ரொம்ப குட்டி குட்டியாக பிச்சு போட்டுடலாம். இது இப்போ நம்ம ஒரு ஹாட் வாட்டர் ஒரு 100 mlக்கும் கம்மியான தண்ணி, ஒரு 80 ml இருக்கும். நான் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல நல்லா கொலப்பாக சுடு தண்ணியில் ஊறிடும். புளி ஊறுறதுக்கும் மற்ற பொருட்கள் எல்லாம் ஆறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் நமக்கு தொக்கு தண்ணி போல் ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்தோம்ல கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகாயெலாம். இப்போ இதை முதல்ல நம்ம அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றாமல். அப்போ தான் நமக்கு எல்லாம் அரைப்பட்டு வரும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த புளி கரெக்டாக இருக்குது. நான் வச்சுருந்த தண்ணி அந்த புளி ஊறினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு கெட்டி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் லைட்டாக கழுவி சுடு தண்ணி தான் ஊற்றி கழுவிக்கிறேன். இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லித்தழை அதையும் உள்ளே வச்சிடலாம். அரைக்கும் பொழுது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தொக்குக்கு தேவையான அளவுக்கு. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம அப்பப்போ கையை விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவும் அரைக்க கஷ்டமாக இருக்குன்னா லைட்டாக தெளித்து அரைச்சி இந்த பதத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி பேஸ்ட் அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் போல் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம புளிக்கு ஊற்றின தண்ணி ஏதாச்சும் அரைக்கும் பொழுது நீங்கள் தண்ணி தெளிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நல்லா ஆவியாயிட்டு நல்லா தொக்கு சுருண்டு வரும். பாருங்கள், முன்னாடி பார்த்ததுக்கு இப்போயும் சட்டியோடு நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்காக ரொம்பவும் தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா தொக்கோடைய டேஸ்ட் மாறிடும். இப்போ நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வெளியிலே வச்சா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1.5 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.